ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய வேத வசனம் இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமான நம்பிக்கையை, வழிநடத்துதலை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது, சிறியவன் அவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப இது சிறியவர்கள் யாரு? மற்றவர்களினால் பரிகசிக்கப்பட்டவர்கள். இந்த சிறியவர்களுடைய காரியத்தை நீங்கள் உற்று கவனித்தீர்களேயானால் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டவர்கள். அன்னாள் இதைதான் தீர்க்க தரிசனமாக பாடுகிறார். அவர் தீர்க்க தரிசனமாக பாடுவதற்கான காரணம் என்னவென்றால், அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. எல்கானா இவளை நேசித்தாலும் எல்கானாவுடைய மனைவி, இன்னொரு மனைவி இருக்கிறார், அவள் இவளை ஈனமாய் நடத்தினாள். ஆனால் பல ஆண்டுகள் இந்த போராட்டம், இந்த கண்ணீர், இந்த வேதனை. எல்கானா வருவார், ஆறுதல் படுத்துவார், 10 பிள்ளைகளை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லுவார். பட் the closed door doesn't open. மூடப்பட்ட வாசல் அவளுக்கு திறக்கப்படவில்லை. குழந்தை இன்மை, குழந்தை இல்லாத வாசல், குழந்தை என்ற ஒரு வாசல் மூடப்பட்டிருந்தது. அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் மிக வேதனையில் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த அன்னாள் தனக்கு ஒரு குமாரனை பெற்றவுடனே, தான் ஒரு குமாரனை பெற்றெடுத்து அவனுக்கு சாமுவேல் என்று பெயரை வைத்து அவனை கர்த்தருக்காக அர்ப்பணித்த போது, அவன்தான் ஒரே ஒரு பிள்ளை, அவனையும் அன்னாளிடத்தில் இல்லாதபடி கொண்டு போய் ஆலயத்தில், தேவாலயத்தில் விட்டுவிட்டான். இப்பொழுது அவன் தேவாலயத்தில் இருக்கிறார். தேவாலயத்தில், தேவனுடைய கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவனாக அவன் அங்கே தங்க பண்ணப்பட்டான். ஆனால் அன்னாளையோ கர்த்தர் ஆசீர்வதித்து பல பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் அன்னாள் சொல்லுகிறார், எளியவனை புழுதியிலிருந்து, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில், இந்த மாதத்தில் வருகிற நாட்களில் 3 விதமான வாசல்கள் நமக்காக திறக்கப்பட போகிறது. ஒன்று, அடைக்கப்பட்ட வாசல். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம், திருமணத்திற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், வேலைக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஊழியத்திற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், புதிய வீடு கட்டுவதற்கான வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு திறக்க போகிறது. அப்படின்னா என்ன? நீங்கள் புழுதியில் இருக்கிறீர்கள், குப்பையில் கிடக்கிறீர்கள், உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். He is going to lift your head higher than anything. அப்ப தேவனாகி கர்த்தர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். இது முதலாவது திறக்கப்படுகிற வாசல். இரண்டாவது ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. முதலாவது உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாசல் திறக்கப்படுகிறது. இரண்டாவது ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். அது சமாதானத்தின் வாசல், மகிழ்ச்சியின் வாசல், சந்தோஷத்தின் வாசல். ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இந்த சமாதானத்தின் வாசல், சந்தோஷத்தின் வாசல், மகிழ்ச்சியின் வாசல், இது உங்களுக்கு திறக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை இருதயத்தை ஊற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
அது சாத்தியமா? சாத்தியமே. ஏனென்றால் அன்னாள் இருதயத்தில் சந்தோஷமில்லை, சமாதானமில்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அவளுடைய இருதயம் வேதனையினால் நிரம்பியிருந்தது. தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றிவிட்ட பின்பு சமாதானத்தின் வாசல் அவளுக்கு திறக்கப்பட்டது, சந்தோஷத்தின் வாசல் அவளுக்கு திறக்கப்பட்டது, மகிழ்ச்சியின் வாசல் அவளுக்கு திறக்கப்பட்டது. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வாசலை திறக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படலாம், அல்லது மகிழ்ச்சியின் வாசல், சந்தோஷத்தின் வாசல், சமாதானத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படலாம். மூன்றாவது ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். அது ஆசீர்வாதத்தின் வாசல். இதுவரை குழந்தை இல்லை என்ற நிலையில் மலடி என்ற ஒரு பெயரை சுமந்து வந்தாள் அன்னா. அவளை பார்க்கிறவர்கள் மலடி என்று சொன்னார்கள். அவனுடைய நாச்சியார் அவளை மலடி என்று சொன்னார். அவருடைய உற்றார் உறவினர்கள் அவளை மலடி என்று மனவடிவாக்கினார்கள். He was crushed by the word of his family members and also his friends and relatives. But after he poured out his heart before the Lord, தேவனுடைய சமூகத்தில் அவள் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு, after that, now he was released. He was getting joy from the Lord. அவள் அந்த குறைவிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியை கர்த்தர் அவளுக்கு நிரப்பினார். அது மட்டுமல்ல, இதுவரை குழந்தை இல்லை, குழந்தை என்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லாதிருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தார். அதை திறக்கும் பொழுது சாதாரணமாய் திறக்கவில்லை. When he opened Anna's womb, he put his son in that womb. When he gave birth to Samuel, he doesn't know he became a prophet. He doesn't know he became a judge. He doesn't know he became a mighty man for Israel. அவளுக்கு தெரியாது தன்னுடைய கர்ப்பத்தில் ஆண்டவர் இந்த சாமுவேல் என்கிற வித்தை வைத்து அவனை சாமுவேலை உருவாக்கின பொழுது, சாமுவேலாய் அவனை பெற்றெடுத்த பொழுது அவளுக்கு தெரியாது அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் வருவார் என்று. அவளுக்கு தெரியாது அவன் ஒரு ஆசீர்வாதமான நியாயாதிபதியாய் வருவான் என்று. அவளுக்கு தெரியாது ஒரு வல்லமையுள்ள மனிதனாக வருவான் என்று. He never imagined. அவளுக்கு அது நினைவில் கூட இல்லை. ஆனால் when God opens the way, when God opens the gate for the blessings, ஆண்டவர் ஒரு வாசலை, ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கும் பொழுது, he gave multi thing of blessings. அவர் நமக்கு ஒரு திறக்கிற வாசலில் வித்தியாசமான அதிகமான நிறைய ஆசீர்வாதங்களை வைத்துதான் கொடுப்பார். குறைவான ஆசீர்வாதங்கள் அல்ல. If you think over in your mind that how my God bless me, உங்கள் இருதயத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தனையில் நீங்கள் யோசிக்கலாம், என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார். See how Hannah blessed by the Lord. அன்னாள் தேவனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை மட்டும் உற்று கவனியுங்கள். சாமுவேலை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் விட்டுவிட்டால் சாமுவேல் வளர்கிறார். கர்த்தர் இந்த சின்ன பிள்ளையானிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் அங்கே காத்திருக்கிறது. அங்கே சொல்லுகிறார்கள், தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டார். இந்த காலை வேளையில் when God opened a blessing gate for you, you couldn't imagine
தேவன் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கும் பொழுது நீங்கள் எண்ணியிருக்க முடியாது, நீங்கள் யோசித்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பல விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். அன்னாளுக்கு தெரியுமா? Did Hannah knows? Did Elkanah knows? Whether Samuel become a judge, Samuel become a prophet, Samuel become a mighty man in Israel. But God knows, God has had his plan about Samuel. கர்த்தர் சாமுவேலை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். தேவனுக்கு தெரியும், அன்னாளுக்கும் தெரியாது, எல்கானாவுக்கும் தெரியாது. அவர் ஒரு தீர்க்கதரிசியை மாறுவார், அவர் ஒரு நியாயாதிபதியாய் மாறுவார், அவர் வல்லமையுள்ள மனிதனாய், மைட்டி வல்லமையுள்ள மனிதனாய் மாறுவார் என்று தெரியாது. But God blessed Hannah and Elkanah. Today, இந்த காலை வேளைகள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களுக்கான ஆசீர்வாத வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது, சமாதானத்தின், சந்தோஷத்தின், மகிழ்ச்சியின் வாசல் திறக்கப்படுகிறது. மூன்றாவது, உங்களுக்கு திறக்கப்படுகிற வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல். அந்த வாசலில் இப்படித்தான் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றல்ல, அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பிரமிப்படைவீர்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்பீர்கள். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த காலையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பு உங்களுடைய இருதயம் துவண்டு போயிருந்திருக்கலாம். But now when you hear this word, it arise your soul and the spirit with a joy. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் ஆவியில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். 3 விதமான வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒன்று அடைக்கப்பட்ட வாசல், இன்னொன்று மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தின் வாசல், மூன்றாவது ஆசீர்வாதத்தின் வாசல். பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற நாட்களில் இந்த அடைக்கப்பட்ட சமாதான, சந்தோஷ, ஆசீர்வாத வாசல் எப்படிப்பட்டது என்பதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.